எங்க ஆகாஷோட அப்பா வீட்ல வந்து சத்தம் போட்டுட்டு போனதுக்கப்புறம், எங்க வீட்ல இருக்க எல்லாருமே கொஞ்சம் பதட்டமாவும், பயமாவும் தான் இருக்காங்க. ஆனா, அதே நேரத்துல அவங்க வந்த டைம்லயே தெரிஞ்சு போயிடுது. எங்க கோபியோட சேர்ந்து இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் வீட்ட விட்டு கிளம்ப போறாங்கன்னு நெனச்சு, இன்னொரு பக்கம் எங்க பாக்கியாவுமே அந்த விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு, ஹோட்டலுக்கு வந்து இத பத்தி இங்க செல்வி கிட்ட பேசுறாங்க. அப்ப செல்வியுமே, "அக்கா, இந்த விஷயத்த நான் பேசிக்கிறேன்க்கா. நீ கவலைப்படாத. அவர நேர்ல பார்த்து, நானே இனிமேல் வந்து பிரச்சனைக்கு வராம நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி இந்த பக்கம் செல்வி அத ஃபுல்லா பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. ஆனா, இன்னொரு பக்கம் எங்க பாக்கியாவோட மனசுக்குள்ள, எப்படி இவ்வளோ நாளா நம்ம கூட இருந்த ஈஸ்வரிய வீட்ட விட்டு வெளியில அனுப்புறது? அவங்க வெளியில போயிட்டாங்கன்னா, அவங்க உடம்ப எப்படி பார்த்துக்க முடியும்னு சொல்லி, முட்டாள்தனமா இன்னுமே இந்த ஈஸ்வரிய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரியோ, தான் பையன பத்தி மட்டும் தான் சுயநலமா யோசிச்சுக்கிட்டு, வேற எத பத்தியும் கவலைப்படாம, தான் பேச்ச கேட்காத குடும்பத்துல இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது. கண்டிப்பா இந்த குடும்பத்த ஒரு நட்டாத்துல விட்டுட்டு போயிடணும். அவங்களுக்கு கஷ்டம் வந்தா தான் அவங்களுக்கு புரியும் அப்படின்ற மாரி, இங்க பாக்கியாவோட குடும்பத்துக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு சைடு, இந்த பக்கம் வந்து இனியாவுமே ரொம்பவே சேடா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த பக்கம் ஆகாஷோட அப்பா வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம், தான் பையன் எக்ஸாம் எழுத கூட போக முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் கையெல்லாம் உடைஞ்சு ரொம்பவே கஷ்டத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, இங்க இனியா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இங்க ஆகாஷோட இந்த நிலைமைக்கான காரணம் நான் தானே. என்னால தானே ஆகாஷ்க்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆச்சு. அவன் ஸ்டார்டிங்லேயே இது செட் ஆகாது, இதை நம்ம விட்டுருவோம்னு சொல்லி எத்தனை டைம் சொன்னப்போ கூட நம்ம கேட்காம, என்னால முடியும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுத்து அவன் லைஃப் எப்படி வேஸ்ட் பண்றானே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இனியா ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் எழிலுமே இனியா சாப்பிட வரல அப்படிங்கிற விஷயத்த அமிர்தா மூலமா தெரிஞ்சுக்கிட்டு டைரக்டா இனியாவோட ரூமுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அவங்க கிட்ட போயிட்டு எழிலுமே, என்னாச்சு இனியா, ஏன் அழுற, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் இனியா எழில் கிட்ட எந்த உண்மையா இருந்தாலும் ஓப்பனா பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே தன்னாலதான் ஆகாஷ்க்கு இப்படி ஒரு நிலைமை ஆச்சு, அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா சொன்ன மாதிரி ஆகாஷை ரொம்பவே போட்டு அண்ணனும் அப்பாவும் அடிச்சுட்டாங்க போல இருக்கு, அதனாலதான் அவன் எக்ஸாம் கூட எழுத போக முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரி அந்த நிலைமையை பத்தி அவங்களும் எழில் கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க எழிலுமே, இங்க பாரு இனியா, நான் ஆகாஷை போய் பார்த்துட்டு வந்தேன், அவன் ரொம்ப அடிபட்டுலாம் இல்ல, இப்போ ஓரளவுக்கு கியூரா தான் இருக்காங்க. அவர் ஆகாஷ் மேல இருக்க பாசத்துல அவங்க அப்பா இப்படி பேசிட்டு இருக்காரு, ஆனா ஓரளவுக்கு நல்லாயிட்டாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் இனியா இருந்துகிட்டு, இல்லண்ணே, இருந்தாலும் நான் பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும்ல, ஏன்னா நான் ஒரு டைமாவது நேர்ல பார்த்து அவங்க கிட்ட ஒரு சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க இனியா சொல்றாங்க. இதை கேட்டோன்னு எழிலுமே, சரி அவ்வளவுதானே விடு, நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இங்க எழிலுமே இனியாவை ஆகாஷை பார்க்க கூட்டிட்டு போறேன்னு ஒத்துக்கிறாரு. அதை கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து இனியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போல இனியாவை கூட்டிட்டு எழில் வெளியில போற மாதிரி போயிட்டு இந்த பக்கம் ஆகாஷ் வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஆகாஷுமே காலையில எக்ஸாம்க்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஆகாஷை பார்த்த எழிலுமே, என்ன ஆகாஷ், இன்னைக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், எக்ஸாம் நீ ரொம்பவே தரமான முறையில செய்யணும்பா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து எழிலுமே ஆகாஷ்க்கு ஆல் த பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஆகாஷுமே எழில பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷமா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நீங்க எனக்கு ரொம்பவே உதவியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆகாஷுமே எழில் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஆகாஷ் இனியாவை நினைச்சு ரொம்பவே வந்து கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எழிலுமே, என்னாச்சு ஆகாஷ், என்ன டக்குன்னு வந்து டல் ஆயிட்டா, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் ஆகாஷ் இருந்துகிட்டு, இல்லைன்னா இந்த மாதிரி என்னையே வந்து கோபி சார் இந்த படாத பாடு படுத்திட்டாரு, இனியாவை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்கன்னு தெரியல, அவளை பார்த்து அவன் நல்லா இருக்காளான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க ஆகாஷுமே சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இங்க எழில் புரிஞ்சுக்கிட்டு, சரி விடு, இப்போ இனியாவை நீ பார்க்கணும் அவ்வளவுதானே, இனியா நீ உள்ள வாமா அப்படின்ற மாதிரி இனியாவை உள்ள வர வைக்கிறாங்க. இனியாவை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஆகாஷ்க்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. சொல்லப்போனா இனியா நல்லா இருக்கிறத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே இனியா கிட்ட போயிட்டு, என்ன மன்னிச்சிரு இனியா, என்னாலதானே உனக்கு நிறைய பிரச்சனை, நீ நிறைய இடங்கள்ல ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி இனியா கிட்ட ரொம்பவே ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இனியா இருந்துகிட்டு, இல்ல ஆகாஷ், நான் தான் உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா நிறைய இடங்கள்ல நீ எப்போ வேணாலும் என்னை விட்டுட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்ப, ஆனா நான் தான் இல்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், எங்க அம்மா எங்க அப்பா என் பேச்சை கேட்பாங்க, கண்டிப்பா நான் உங்ககிட்ட பேசி எப்படியாவது ஒரு நல்ல சம்மதம் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லி உன் மனசுக்கு எடுத்தது நான் தான். ஆனா இதுக்கு மேல எந்த ஒரு காரணத்தை கொண்டு உன்னோட கோல்ல இருந்து நீ பின்வாங்க கூடாது, நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் ஆகாஷ். அதை விட ரொம்ப முக்கியமா இந்த எக்ஸாம்ல நீ நல்லபடியா வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சு நீ பாஸ் பண்ணி ஒரு நல்ல கட் ஆஃப் மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இனியா அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இனியா வெளியில கிளம்பும் போது மறுபடியுமே இங்க இனியாவை ஆகாஷோட அப்பா பார்த்துட்டு, காலையில தான் உன் அப்பா வீட்டுல போய் பேசிட்டு வந்தேன், என் பையனை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் தலையெல்லாம் ஆட்டிட்டு இங்க வந்து மறுபடியும் என் பையனை டார்ச்சர் பண்றதுக்குன்னே வருவியா, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு கிளம்பிடு, இதுக்கு மேல உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட இந்த பக்கம் இனியாவை சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல அங்க வந்து எழிலுமே, எங்க பாருங்க, உங்க பையன் எக்ஸாம் போறான், அதுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்ல தான் வந்தோம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க, எல்லாமே சாதாரணமாக போயிடுச்சு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இதுக்கு மேலே ஆகாஷ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, அதுக்கு நான் கேரண்டி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி எழிலுமே ஒரு பக்கம் இங்கே ஆகாஷ்காக பேசிட்டு இனியாவையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனால் இன்னொரு சைடு இங்கே வீட்டில் இருக்க கோபியும் இங்கே ஈஸ்வரியும் சேர்ந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட, அடுத்து நம்ம வெளியில் கிளம்புறதுக்கான வேலையை பார்க்கணும், பேசாம நான் போய் ஒரு வீட்டை பார்த்துட்டு வந்துடுறோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு கோபியுமே வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஈஸ்வரியும் வீட்டோட நிலைமையை பற்றி
பத்தி யோசிச்சு ரொம்பவே ஃபீல் ஆகி அவங்களுமே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இங்க பாக்கியாவுமே ஹோட்டல்ல இருந்து டைரக்டா ஈஸ்வரி கிட்ட தனியா பேசலாம்னு சொல்லி வந்துட்டு இங்க ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, ஏன் அத்தை இப்படி முடிவு எடுத்திருக்கீங்க, எதுக்காக நீங்க எங்களை விட்டு போகணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி மறுபடியுமே ஈஸ்வரி இந்த வீட்டுல இருக்க வைக்கிறதுக்காக அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரி இருந்துகிட்டு, இங்க பாரு பாக்கியா, நீ எப்பவும் போல இப்ப பழைய மாதிரி கிடையாது. உனக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் நீ சுத்தமா மாறி போயிட்ட. என் பையன் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டானா கண்டிப்பா நானும் என் பையன் கூட தான் போய் ஆகணும். ஏன்னா என் பையனை நம்பி தான் என் வாழ்க்கையே இருக்கு. என்னோட கடைசி காலம் வரைக்கும் அவன் என் கூட இருக்கன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். அந்த சத்தியத்தை, அதாவது அவனுக்காக அந்த சத்தியத்தை நான் காப்பாற்ற வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் நான் அவன் கூட போறேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல நான் என்ன பண்ணாலும் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு தான் மரியாதை கிடையாது. ஏன்னா எல்லாருமே என்னோட முடிவை ரொம்பவே கேவலமா நினைக்கிறீங்க. நான் எடுக்கிற முடிவு உனக்கு தப்பா தெரியலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நான் எடுக்கிற முடிவு சரி அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்குவே அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா கிட்ட ஈஸ்வரியுமே வந்து மறைமுகமா சொல்லிட்டு, இதுக்கு மேல என்ன கன்வின்ஸ் பண்ணத பாக்கியா, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா கோபியுமே அங்க வந்துடுறாரு. வந்துட்டு இந்த பக்கம் பாக்கியாவோட முகத்தை பார்த்துட்டு பாக்கியா சோகத்துல இருக்கிறத கவனிச்சுட்டு கோபியும் கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் மறுபடியுமே இங்க வீட்டுக்கு வந்து ஆகாஷோட அப்பாவுமே இந்த பக்கம் பயங்கரமா வாசல்ல நின்று சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. யோ வெளியில வாயா, காலையில என்னமோ வந்து யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருந்த, இப்ப என்னையா என் பையனோட மனசை கெடுக்கணுங்கிறதுக்காகவே உன் பொண்ணை அமுச்சு விட்டுட்டு இருக்கியா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மறுபடியும் உன் பொண்ணு வந்து என் பையனை பார்த்துட்டு போயிட்டு இருக்கா? உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நீங்களே உங்க பொண்ணை என் பையனை பார்க்க அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் என் பையன் தான் உங்க பொண்ணை பார்த்தான்னு சொல்லிட்டு வந்து அவனை போட்டு அடிக்கிறதுக்கா? இங்க பாரு, நான் ஏற்கனவே உன்ட்ட சொல்லிட்டேன், திருப்பி திருப்பி என்ன சொல்ல வைக்காத. இதான் லாஸ்ட் வார்னிங். ஒழுங்கா உன் பொண்ணு இதுக்கு மேலே என் பையனோட வலிக்கே வரவானான்னு சொல்லிடு. அப்படி மறுபடியும் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அடுத்து யோசிக்காம நான் கேஸ் கொடுத்துருவேன். அப்புறம் எதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் தான், ரெண்டு குடும்பத்தோட மானமும் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாம எனக்கு என் பையன் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. அவனுக்கு எப்படினாலும் ஃபியூச்சர்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் ஆயிடும். ஆனா இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ்ன்னு போனா உன் பொண்ணோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்துக்க. அதனால உன் பொண்ணுகிட்ட சொல்லி மிரட்டிவை அப்படின்ற மாதிரி கோபி கிட்ட ஒரு வார்னிங்கை போட்டுட்டு இங்க ஆகாஷோட அப்பாவுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே, புரியுதா பாக்கியா, நாங்க என்ன சொல்ல வந்தோம், என்ன செய்ய நினைச்சோன்னு சொல்லி புரியுதா? நீ பாரு, இப்ப நீ எடுத்த முடிவுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஏன்னா இனியாவா நீ நினைக்கிற மாதிரி ஒரே மனநிலையில கிடையாது. அவ எப்ப பார்த்தாலும் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தான் தேடி போவா. அவ கண்டிப்பா ஆகாஷ் பக்கம் போவா. அன்னைக்கு பாரு, நாங்க எடுத்த முடிவே சரி அப்படின்ற மாதிரி நீ யோசிப்ப. அன்னைக்கு பாரு, எங்களை பத்தி நினைச்சு பாப்பா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் அங்க வந்து எழிலுமே, இங்க பாருங்க பாட்டி, நீங்க நினைக்கிறது எந்த ஒரு காலத்திலயும் நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் வந்து இனியா ரொம்பவே தெளிவா இருக்கா. படிச்சு முடிக்கிற வரைக்கும் வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டா. அவங்க படிச்சு முடிச்சு நல்ல நிலைமைக்கு வரட்டு, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கான வாழ்க்கை எது அப்படிங்கிறத அவங்களே புரிஞ்சு அமைச்சுக்குவாங்க. அதை நான் பாத்துக்குவேன். இனிமேல் என் தங்கச்சி என்னோட அம்மாவையும் எனக்கு பாத்துக்க தெரியும். நீங்க உங்க பையனை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி இங்க எழில் பக்கா ஒரு ரிப்ளை கொடுத்து ஈஸ்வரியும் கோபியும் அங்க வீட்டை விட்டு அனுப்பி வைக்கிறாங்க. எங்க கோபியும் ரொம்ப சோகத்தோட, நம்ம பசங்க யாருமே நம்மளை மதிக்காம போயிட்டானுங்களே, இந்த மாதிரி தனக்கு ஒரு ஆபத்து, தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ யாருமே தன் கூட நிற்காம போயிட்டாங்களேன்னு நினைச்சு ரொம்பவே வருத்தத்தோட வெளியில போறாங்க. ஆனா அவர் வெளியில போனாலும் கண்டிப்பா வந்து தன்னை இந்த மாதிரி அம்மாவோட வெளியில அனுப்பிச்சு வச்ச பாக்கியாவும் சும்மா விடக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த பசங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோபத்தோட வெளியில போறாரு. ஏன்னா அவங்க அம்மா அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க கோபியை பார்த்து தனக்கு நடந்த கஷ்டங்களை பத்தியும் தனக்கு நடந்த அவமானங்களை பத்தியும் இங்க கோபி கிட்ட பேசியிருப்பாங்க. அதை நினைச்சு கோபி மறுபடியுமே சம்பந்தமே இல்லாம பாக்கியா குடும்பத்து மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. சொல்ல போனா இப்ப மறுபடியும் பாக்கியாவை ரிவெஞ்ச் எடுப்பாரா, இல்ல பாக்கியாக்காக மறைமுகமா இருந்து வேலை செய்வாரா அப்படிங்கறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் guys.